வணக்கம் நண்பர்களே. வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாழைப்பூ எடுத்து உள்ளே இருக்கிற நாரை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 7 பல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கிறப்போ மஞ்சத்தூளை சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா தாளித்து விடுங்க. இதில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வணக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா கலருங்க. வெங்காயமும் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இது வணங்கினோடனே நம்ம இப்போ வாழைப்பூவை இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ பெண்களுக்கு மிகவும் நல்லதுங்க. கருப்பை பிரச்சனைக்கெல்லாம் நல்லதுங்க. இதை வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிடணும். நம்ம இப்போது நல்லா வணங்கிருச்சு. நம்ம தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ காரம் அந்த அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. இதில் உப்பும் கொஞ்சம் நம்ம வெங்காயத்தில் வணக்கிறப்பவே உப்பு கொஞ்சம் போட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். வாழைப்பூ வெந்துடும். பருப்பு பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு உதிரியாக நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தாவே தெரியும் பருப்பு. இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப குழையிற மாதிரி விடாதீங்க. இந்த மாதிரி போடுறப்ப தான் நமக்கு மேலே அப்படியே பருப்போட நல்லா இருக்கும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி வேக வச்சோம். இப்போ இந்த இதில் நம்ம பருப்பை போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. நல்லா பருப்பு நல்லா இதானோன்னு. பருப்பு நல்லா உதிரி உதிரியாக தெரியுதுங்களா? நம்ம வேக வைக்கிறப்பவே நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கணும். குழஞ்சி எடுத்தோம்னா இதில் போடுறப்ப அப்படியே குழஞ்சி இருக்கும். இது நம்ம சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம பொரியலாட்டையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்னங்கிறது சொல்லுங்கள்.